வணக்கம். முதலில் இந்த டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டமானது தமிழகத்திலும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் வேளாண் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் தங்களுக்கு உரிய விலை நிவாரணம், குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்க வேண்டும் மற்றும் வேளாண் சட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான பல்வேறு விதமான உற்பத்தி செலவுகளுக்கு மற்றும் இடுபொருட்கள், உரங்கள் ஆகியவற்றின் விலை உயர்வுக்கு நிகராக உற்பத்தி பொருட்களுக்கு விலை கிடைப்பதில்லை என்று காலமாக அந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கிறது. இப்போது அந்த போராட்டத்தின் மற்றொரு வடிவமாக டெல்லி முற்றுகை போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் முக்கியத்துவம் இது இந்த எம்பி தேர்தல் நடைபெற உள்ள ஒரு மாதத்திற்கு முன்பு தொடங்கியுள்ள இந்த போராட்டத்தில் உள்ள நியாயம் மற்றும் இது நாடு முழுவதும் இந்த போராட்டம் பாதிப்புகளை ஏற்படுத்துமா வரும் தேர்தலில் என்பது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன சார்? கண்டிப்பாக இந்திய ஒன்றிய அமைச்சகம் ஏற்கனவே 2000 ஆண்டில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு, அஸ்ஸாம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தினுடைய விவசாயிகள், பல லட்சக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான டிராக்டர்களில் ஒன்றிய அரசினுடைய பல்வேறு தடைகளை தாண்டி ஓராண்டு காலமாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டம் எதற்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால், விவசாயிகளின் வாழ்வுரிமையை முற்றுமுதலுமாக பறிக்கின்ற மிக மோசமான வேளாண் சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததனுடைய விளைவு, அந்த சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அந்த போராட்டம் நடந்தேறியது. அப்போது ஒன்றிய அமைச்சர்கள் விவசாய பெருமக்களை அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி, அப்போது இந்திய தலைமை அமைச்சர் கொடுத்த சில வாக்குறுதிகளை அந்த விவசாய மக்களுக்கு தந்தார்கள். அதில் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆதார் விலையை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையும், கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களான அம்பானி, அதானிகள் ஒரே இடத்தில் 25,000 டன் விவசாய பொருட்களை கொண்டு வந்து தேக்கி அதை அவர்கள் அதிகப்படியான சந்தையில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கும், அதனூடாக விவசாய உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தொகை கிடைக்க மறுக்கும் என்கின்ற அந்த சட்டத்தில் இருக்கின்ற சரத்தின் அடிப்படையிலும் அவர்கள் முன்வைத்த அந்த போராட்டத்தை எவ்வளவு கடுமையான காவல்துறையை கொண்டு, இந்திய நாட்டின் துணை இராணுவத்தை கொண்டு ஒடுக்கினார்கள் என்பது கடந்த கால வரலாறு. அந்த ஓராண்டு கால போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகின. போராடிய விவசாயிகள் மீது இந்திய ஒன்றிய அமைச்சகத்தின் இணை அமைச்சருடைய மகன் போராடுகிற விவசாயிகளை கொச்சைப்படுத்தி கடுமையான சொற்களில் ஊடகங்களில் பேட்டியளித்தோடு மட்டுமல்லாமல், போராட்ட களத்திற்கே தனது கார்களிலே தனது ரவுடி கூட்டத்தோடு சென்று விவசாயிகள் மேலே காரை ஏற்றி பல உயிர்கள் அங்கு பலியாகின. அப்படி பலியாகி அந்த விவசாய குடும்பங்களுக்கு உரிய இழப்பிடும், போராட்டத்தில் உயிர் நீத்த நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்கிற உறுதிமொழியும், ஆக எந்த ஒரு உறுதிமொழியும் ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசு நிறைவேற்றவில்லை. ஆதலால் இன்றைக்கு கடந்த மாதம் திரும்பவும் 3 ஒன்றிய அமைச்சர்கள் அழைத்து பேசிய போது, நாங்கள் கடந்த காலத்தில் அப்படி எந்த உத்தரவாதத்தையும் விவசாயிகளுக்கு தரவில்லை என்று கொடுத்த வாக்குறுதிகளை மறுதளித்து விவசாயிகளை கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு வந்ததனுடைய விளைவுதான் நேற்றைய இன்றைய போராட்டங்கள். இந்த போராட்டங்களில் ஒரு எதிரி நாட்டினுடைய இராணுவ படையெடுப்பை தடுப்பதற்கு எப்படி தேசிய நெடுஞ்சாலைகளை அனைத்தும் அடைத்து, டில்லர் மிஷின்களை கொண்டு தேசிய நெடுஞ்சாலங்களை ஆழப்படுத்தி அதில் கடற்பாறை அளவிலான ஆணிகளை அடித்து டிராக்டர்களோ வாகனங்களோ கடந்து செல்லாத வண்ணம் தடுப்பதும், ஆற்றின் குறுக்கே கடப்பதற்கு போடப்பட்ட மேம்பாலத்தில் ராட்சத சிமெண்ட் சுவர்களை எழுப்பி தடுக்கின்ற நடவடிக்கைகளையும், இன்றைக்கு மிக கொடுமையான ஒரு எதிரி நாட்டு இராணுவ வீரர்களுக்கு எதிராக ஒரு இந்திய நாட்டின் இராணுவம் செய்கின்ற பணிகளை இந்திய இராணுவத்தின் துணை படைகளை கொண்டு இன்றைக்கு ஒன்றிய அரசு டெல்லியின் காவல்துறையும் துணை இராணுவத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இந்த வேலையை செய்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ட்ரோன் கேமரா என்கிற படப்பிடிப்பு கேமராவின் ஊடாக பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வருகின்ற ஆயிரக்கணக்கான டிராக்டர்களிலே பயணம் செய்கின்ற விவசாயிகளை
தடுத்து நிறுத்துகிற ஒரு முகமாக கண்ணீர் புகைக்குண்டுகளை கூட இன்றைக்கு ட்ரோன் கேமராவின் மூலமாக இரண்டாவது நாளையும் வீசி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை, ஒரு உயிர் பயத்தை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் விளைவு நாடு முழுக்க திரும்பி பார்க்க வைத்த, உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைத்த, ஏன் உலக நாட்டின் பல தலைவர்கள் கூட கடந்த கால விவசாய போராட்டத்தின் அடக்குமுறைகளை கண்டித்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க விவசாய போராட்டத்தினுடைய எதிர்வினை என்பது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா என்ற கேள்வியை சத்தியின் தொலைக்காட்சியின் சார்பாக நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக இந்தியாவிற்கே உணவளிக்கிற, இந்திய நாட்டின் 120 கோடி மக்களுக்கு உணவளிக்கிற, ஏன் இராணுவத்திற்கும் விவசாயிகளை அடித்து நொறுக்குகின்ற, கண்ணீர் புகை வீசுகின்ற காவல்துறைக்கும் உணவளிக்கிற அந்த விவசாய பெரும் குடிகளின் கோபம் கண்டிப்பாக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர் ஒலிக்கும். நிச்சயமாக ஒன்றிய அரசு விவசாயிகளிடம் பகைத்து கொண்டால், விவசாயிகளிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினால் நிச்சயமாக மிகப்பெரிய பின்னடைவை வட மாநிலங்களிலும் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு சந்திக்க நேரிடும்